ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு வீடியோவில் ஹைதராபாத்தில் ஃபர்ஸ்ட் டே எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான அண்ட் கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியான அண்ட் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான இடத்துக்கு தான் நம்ம ஹைதராபாத்தில் வந்து போக போகிறோம். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியாவுக்கு தான் போக போகிறோம். ஐக்கியா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் கேனடாவில் இருக்கும்போதே ரொம்ப ஆசைப்பட்டேன் போகணுன்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் போக முடியல. இந்தியாவில் ஹைதராபாத்தில் மட்டும்தான் இருந்தது. இப்போ தான் வந்து அவங்க பெங்களூரு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹோப்பிங் அவங்க வந்துட்டு சென்னையிலுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க நம்புகிறேன். சென்னையிலும் நிறையா ஷாப்பஹாலிக்ஸ் இருக்கும். ஸோ ப்ளீஸாக ஐக்கியா ட்ரை பண்ணுங்கள் சென்னையில் ஓப்பன் பண்ணுறதுக்கும். ஓகே, நான் வந்துட்டு ஏன் ஐக்கியா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், எனக்கு அதை பார்க்குறதுக்கே வந்துட்டு அந்த ஐட்டம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அந்த செட்டப்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அப்படியே சாட்டிஸ்ஃபைங்காக ஃபீல் குட்டாக இருக்கும். ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும். நான் அந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்ப்பேன். நான் அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறவங்கலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்க போகுது. ஏன்னா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். சில இடத்துல தான் ஃபேஸஸ் லைக் மக்களோட ஃபேஸஸ் ரொம்ப தெரிகிற மாதிரி இடத்துல தான் கொஞ்சம் எடுக்காமல் விட்டுருக்கேன். பட் மற்றபடி ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரோலே சொன்ன மாதிரி இது லைட்டாக இல்லை ஹெவியாகவே இது ஒரு லாங்கான வீடியோ தான். பட் என்ன மாதிரி இந்த மாதிரி டிசைன் ரூம்ஸ் எல்லாம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். நீங்கள் நிஜமாகவே என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் நடுவில் நிறைய டீட்டெயில்ஸும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நடுவில் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஐக்கியா பிடிக்கும்னா கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏய், இன்னும் கொஞ்சம் வீடியோ எடுறி. சரி, ஓகே. இந்த கேப்பில் தான் நாங்கள் போகணுமா? நைஸ். என்ன வீடியோ எடுக்க மாட்டான். ஸோ ஒவ்வொரு ஃப்ளோரில் ஒன்று அப்படி இருக்கா? ஒரே ஃப்ளோர் தான் இருக்கா? அதெல்லாம் என்னது? ஓகே, மேலே போகிறோமா இல்லை கீழே தான்? இல்லை அப்புறமா சாப்பிட்டு நாட் நோ. இல்லைம்மா, இதில் தான் வேணுமான்னு என் ஃப்ரெண்ட் என்கிட்ட கேட்டது. உங்களுக்கு கேட்டுதான்னு எனக்கு தெரியல. இந்த ஃப்ளவர்ஸ் தான் அவள் கேட்டா. ஸோ எஸ்கலேட்டரில் போகும்போது கூட பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சூப்பரில் செம ஸ்ட்ராட்டஜி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூஸ்வலாக பில்லிங் கவுண்டர் கிட்ட தான் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து எஸ்கலேட்டர்லையும் விட மாட்டுறாங்க. எப்படியாவது சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சூப்பர். ஓகே, நம்ம அப்புறமா போயிட்டு ஏதோ பெரிய பயங்கரமாக ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ட்ராலிலாம் வந்து எடுத்துகிட்டு வந்து செட்டப்லாம் பண்ணோம். அது எப்படின்னு பாருங்கள். எப்படி பண்ணுறேன்னு இதில் என்னோடய ஹேண்ட்பேக் வச்சிடலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களே. குழந்தைங்க வைக்கிற இடத்துல எதுக்கு ஹேண்ட்பேக் வைக்கிறீங்க? ரூம்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ உனக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ லைக் திஸ் பெட், திஸ் பர்டிகுலர் தாட், you have to take a picture of this. Okay. And இதோட ஸ்டாக் வந்து கீழே இருக்கும். ஸோ நீ அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ நீ உனக்கு இந்த சேர் பிடிச்சிருக்குன்னா இங்கே வந்து 7,950 இருக்கா, இங்கே வந்து இதோட கோடு இருக்கும். ஓகே, கீழே வந்து வேர் ஹவுஸ் இருக்கும். ஸோ வேர் ஹவுஸில் போயிட்டு இது வந்து பார்ட்டாக இருக்கும். இந்த பார்ட் தனியாக இருக்கும், கீழே தனியாக இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு கெட் ஆல் திஸ் லாட் அண்ட் யூ ஹாவ் டு டேக் இட் ஃப்ரம் இன்சைட். ஸோ ஈவன் தி ஸ்மால் திங்ஸ் லைக் ஃபார் த இப்போ இந்த மாதிரி இது கூட அப்படி தான் பண்ணும். இதெல்லாம் கூட எடுக்க முடியாது. It's all display piece. No, not just here. I'm asking. There's no racks and nothing like that. Everything is set. In the place like that, you have to go down for that. Okay. But if you want something, you have to take a picture and you have to see this code and inform them. Nobody. We have to go and take it. Just for our cooker. Okay. அது வந்துட்டு room freshener. Yeah. I've seen this. This is 79, 163. ஓகே, அங்கே அந்த இது நல்லா இருக்குல்ல. ஓ, ஸோ they've given that ஒரு பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேட் வாய்ஸ்க்கு ஐம் ரியலி சாரி. எனக்கு பயங்கரமாக வந்துட்டு தொண்டை கட்டிக்குச்சு. நான் வந்து ட்ராவல் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எனக்கு பயங்கரமாக காஃப் இருந்தது அண்ட் நைட்டு உடம்பு சரியாமல் போயிடுச்சுன்னு. ஸோ ஐக்கியா வந்த போது பரவாயில்லையா இருந்தது. பட் அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு நான் கொஞ்சம் நடக்க எனக்கு கொஞ்சம் ஹெல்த் வந்து பேடாக தான் போயிட்டு இருந்தது. அண்ட் நல்லாவே வந்து வாய்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் கோல்டு. அண்ட் எனக்கு அந்த தொண்டை கட்டினதும் வந்து கொஞ்சம் மோசமாயிடுச்சு. அதனால தான் என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் பேடாக இருக்கலாம், கொஞ்சம் லைட்டாகவே பேடாகவே இருக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாரும். செம்மையாக இருக்குது. ஐக்கியானாலே ஹோம் ஃபர்னிச்சர்ஸ், ஹோம் நீட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான். பட் இங்கே வந்துட்டு டெக்கார் மாதிரியே வந்துட்டு ஹேண்ட் பேக்ஸ் அண்ட் ஃபியூ ட்ரெஸ்ஸஸ்ஸு அண்ட் ஆர்னமெண்ட்ஸும் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இது எல்லாமே வந்துட்டு ஐ திங்க் ஒன்லி டியூ டு த பிளேஸ். இப்போ அந்த வார்ட்ரோப் அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியான்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் தனியாக வந்துட்டு ட்ரெஸ்ஸோ இல்லை இந்த மாதிரி ஜுவல்லரிஸோ எதுவுமே பார்க்கல. ஸோ இங்கே மட்டும்தான் இருந்தது. அண்ட் ஃபுல்லாக ஐக்கியாவில் வந்துட்டு ஒரு ஏஸ்தட்டிக் லுக்கான ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு நிறைய கண்ணுக்கு தெரியும். அண்ட் இந்த முக்கியமாக இந்த பிங்க்கு, இந்த பேஸ்டல் கலர்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இங்கே வந்து அவங்க அரேஞ்ச்மெண்ட் பார்க்கவே நம்மளுக்கு அப்படி கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்கும். அவ்வளோ அழகாக வந்துட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம கிச்சன் இருந்தால் நல்லா இருக்காதா, இந்த மாதிரி நம்ம ஹால் இருந்தால் நல்லா இருக்காதா, நம்ம பெட்ரூம் நம்ம பாத்ரூம் கூட வந்துட்டு இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ஒவ்வொரு இடமும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு பேச்சை குறைச்சிட்டு உங்களுக்கு விஷுவலாக ஒரு ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தொணான்னு பேசிகிட்டே இருக்க நான் விரும்பலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு இந்த சாங்ஸை போட்டுட்டு அப்படியே கம்முன்னு நான் பாட்டுக்கு இருக்க போகிறேன். நீங்கள் அப்படியே சந்தோஷமாக இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாமே ஆனால் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ வைப் வித் தி சீசன் ஐக்கியா. Wow. It's nice pictures photo. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ரூமை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் போக 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 கொஞ்சம் வந்துட்டு டிஸ்பிளே தாண்டி வந்துட்டு ஐட்டம்ஸ் பிக் பண்ணுற மாதிரியும் வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போது.
ஐக்கியாக்குள்ளே வந்துட்டாலே இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படின்னு ஆசை வரதா செய்யும். எனக்கு முக்கியமாக ஆர்கனைசர்ஸ் மேலே பயங்கர ஆசையாக இருந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்கனைஸும் சரி, பெருசாக கபோர்ட்ஸ், வேனிட்டி மிரர் இந்த மாதிரி விஷயங்களையும் எனக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. பட் நம்மளால் இப்போ நம்மளோட பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. குட்டியாக வேணால் வாங்கிட்டு போகலாம், பெருசாக நம்மளால் வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால ஓகே அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள் கூட எடுப்பேன், எடுத்துகிட்டு காட்டில் போடுறான்னு யோசிப்பேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் செட் ஆகாது, இப்போதைக்கு வேணாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வச்சுருவேன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரே ஒரு பாத்வே தான். நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எண்டிங் வந்து வேறு இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ரூமாக போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லாங்கான ஜேர்னி மாதிரி தான் இருக்கும். உங்களால் நடக்க முடியும்னா நடங்க, பட் உங்களுக்கு நடக்கிறதே தெரியாது. ஃபுல்லாக அவங்க உங்களை வந்து அப்படியே அவங்க பக்கம் வந்து இழுத்து வச்சுப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாமே. ஐக்கியாவில் ஒவ்வொரு ரூம் செட்டுமே வந்துட்டு ரொம்ப அழகாக கலர் வச்சு பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருப்பாங்க, கலர் டோன்ஸ் வச்சு. அண்ட் லைட்டிங்குமே வந்துட்டு அந்தந்த கலர் டோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, லைக் சில இடத்துல ஒயிட் லைட், சில இடத்துல வார்ம் லைட், எந்த இடத்துல எது தேவை, என்னென்ன கலர்ஸ் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆப்டான கலர்ஸை வந்துட்டு கரெக்டான ஒரு மெத்தடாலஜியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஏதாவது அளவு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போ ஃபர்னிச்சர்லாம் வாங்குவோம்ல, அதோட அளவு நம்ம வீட்டோட அளவு. நைஸ். Say what you wanna say to me now. I wanna wake up with you in the morning. Show me there's nothing fake to me now. I wanna wake up with you in the morning. Say what you wanna say to me now. I wanna wake up with you
ரேட் 176. இந்த ரேட் வந்து 748. 2 பீஸ். ஓகே. ஸோ இப்போ நம்மளே 2 பீஸ் எடுத்துக்கலாமா இல்லை இட்ஸ் இதுதான் இப்படி தான் எடுத்துக்கலாம். ஸோ 2 pieces, one is small and the other one is big one. ஸோ இதான் அந்த ஸ்மால், இது வந்து big. I want a tray kind of thing. I wanna wake up with you in the morning. Something fake to me now. I wanna wake up with you in the morning. Say what you wanna say to me now. I wanna wake up with you in the morning. Something fake to me now. I wanna wake up with you in the morning. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே நிறைய பிங்க் பேஸ்டில் நிறைய ஒயிட்டுமே அவங்க வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ரிச் லுக், லக்ஸரி லுக் கொடுக்கும் அப்படின்றதுக்காக நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்துட்டு தனித்தனியாக கிட்ஸுக்கு லைக் பாய்ஸுக்கு தனியாக கிட்ஸு, பாய்ஸ்க்கு தனியாக கிட்ஸ், கேர்ள்ஸ்க்கு தனியான்னு சொல்லி நிறைய ரூம்ஸ் வந்துட்டு அவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பசங்களாம் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஐ திங்க் இது கூட ஒரு கிட் ரூம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஒரு கிட் இருந்ததை பார்த்தேன். அண்ட் கிட் பெட்ஸு, கிட்டுக்கு இப்போ ஒரு கிட் ரூம்னா அங்கே என்னெல்லாம் வைப்போமோ அதுக்கேற்ற மாதிரி ஐட்டம்ஸும் வந்து சூப்பராக அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. முடியலடா, நடக்க முடியலடா, நல்லா இருந்த போகுது. இந்த மாதிரிலாம் Best thing you can get is nice lights. ஓகே. Cheap-ஆ இந்த மிரர் அந்த பெரிய அதை பார்த்தேன். தட்ஸ் 3000 rupees. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான மிரரில் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அடுத்ததான் நாங்கள் வந்துட்டு சரி போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா ஃபுல்லாக எனர்ஜி டவுன், எனக்கு சுத்தமாக எனர்ஜி டவுன், என்னால் நடக்கவே முடியல. நான் வீடியோவிலே சொல்லியிருப்பேன், அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சு பாடி. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா அடுத்ததாக ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் சாப்பிட இடத்துக்கு போயிட்டோம். இது வந்து பீவரேஜஸ் பிளேஸ். இதில் வந்து யூ ஹேவ் டு ஜஸ்ட் பை 1 கப். ஓகே. 1 கப் வந்து அந்த மாதிரி காஃபி கப்பாக வாங்கிக்கலாம் இங்கே இருக்கிற மாதிரி, இல்லைனா கிளாஸ் கப்பாக வாங்கிக்கலாம். ஸோ காஃபி கப் வாங்கினா நீங்கள் எவ்வளோ வேணால் ரீஃபில் பண்ணிக்கலாம் காஃபி. ஜஸ்ட்டு உனக்கு வந்து 80 rupees தான் மேலே ஹாட் பீவரேஜஸ். ஆஹா. Only time you want coffee and what else is there? Coffee, tea இருக்கும், இது இருக்குது. Cappuccino, black coffee, water, cafe latte. டீ மில்க்கு உனக்கு வந்து டீ பேக்கெட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இப்படியே அந்த சைட் போனேன்னா இது கொஞ்சம் கும்பலாக இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே இருக்கா? இது வந்து ஓகே. இதுவுமே 80 rupees-ஆ? இதுவும் 80 rupees தான். இது வந்து எனக்கு நிறைய திங்ஸ் இருக்குது. இதில் வந்து நிறைய திங்ஸ் இருக்கும். நீ எவ்வளோ வேணால் எதை வேணால் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என் ஃப்ரெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஸோ நீங்கள் எதர் காஃபி கப் இல்லை வந்துட்டு ஜூஸ் கப் எது வேணால் வாங்கிக்கலாம். எது வாங்கினாலும் 80 rupees தான். நீங்கள் வந்துட்டு உங்களோட பிவரேஜஸை எத்தனை வாட்டி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே we can choose and pick it up. இங்கே பிக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு பிக் பண்ணிட்டு ஹாட் சாக்லேட் இல்லையா? இங்கே இருக்க மெனு தான் இருக்கான்னு கேட்குறேன். ஹாட் சாக்லேட், கோல்டு காஃபி தான். நல்லா அழகா. டீ காஃபி என்ன ஜூஸ் போடுவோம். டீ காஃபி காஃபி அவ்வளோ நல்லா இருக்காது. பட் டீ நல்லா இருக்குமா? டீ பேக் டீ உண்டு. ஸோ என்ன வாங்க போகிறேன்? தட்ஸ் ஃபார் ஜூஸ். நீ ஜூஸ் வாங்கிக்கிறியா? தண்ணியாவது குடிச்சுக்கலாம். கோல்ட் காஃபி வாங்கிக்கிறேன். கோல்ட் காஃபினா அதுவா? நல்லா இருக்குமா? ட்ரை பண்ணுறேன். என்ன வேணும்?
நான் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா இந்த காசுல கேட்கலாம். இது வந்து ஸ்வீடிஷ் டிஷ் சிக்கன் மீட் பால் என்ன that will be nice. It will be very nice. It's nice. Super. Salads. Salads. You want them? No, I don't. Smoked salads. இதெல்லாம் ரோல் மெயின் டிஷ் என்ன ஸோ இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு என்னெல்லாம் ஃபுட்டு வேணுமோ நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். அந்த ட்ராலியில் ட்ரே செட் பண்ணுவோம் இல்லையா, அதில் தான் எல்லா ஃபுட்டையும் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுக்கணும் ஒன்றுனா. ஸோ கோல்ட் காஃபி ஆகட்டும், இல்லை வந்துட்டு அந்த கப்ஸு சொன்னேன் இல்லையா அது, இல்லைனா யோகர்ட் எது வேணுமோ, இல்லை இந்த மாதிரி மெயின் டிஷ்க்கு அவங்க வந்து சில ப்ரிஃபரன்சஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதில் நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு லைன் மாதிரி மூவ் ஆகும். அந்த லைனில் அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா நம்ம பில்லிங் கவுண்டருக்கு போடலாம். பில் பண்ணிட்டு தான் நம்ம வெளிலே போக முடியும். Excuse me. Mulberry muffin, apple turnover. That's all very sweet. Yeah. Two chicken nuggets. Every piece is 12? 8 or 6 or 12? 6. இது வேணுமா croissant வேணுமா? சாக்லேட் croissant. இல்லை croissant இருக்கும். அது ஒரு பீஸா? ஒரு croissant உனக்கு Ketchup போட்டுங்களா? சாக்லேட் வேணுமா? கேரமல் வேணுமா? ஸோ நமக்கு தேவையான எல்லா ஃபுட்டையும் நம்ம ட்ரெயில் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே பில்லிங் கவுண்டர் பக்கமாக போனோன்னா பெரிய லைன் இருக்குது. நீங்கள் கோல்ட் காஃபி எடுத்துருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆனால் அது சில்லுன்னே இருக்காது போல் இந்த லைனில் நின்று அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலையே பட வேணாம். ஒரு குட்டி கூலர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அது வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கோல்ட் காஃபி இல்லை வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கீங்க அப்படின்னா கூட அதில் கொஞ்ச நேரம் வச்சு சில் பண்ணிக்கலாம். பில்லிங் கவுண்டர் ஃப்ரீயான நம்ம போயிட்டு பில் பண்ணிக்கலாம். அவங்க நம்ம என்னெல்லாம் ட்ரெயில் வச்சுருக்கோமோ பார்த்துட்டு அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து பில் போட்டு நம்மளை வந்து வெளில அனுப்பி விடுவாங்க. அப்போ தான் வெளில வந்து பார்த்தா பெரிய ஃபுட் கோர்ட் மாதிரி இருந்தது. ஐ மீன் பெரிய ஸ்பேஸ் இந்த உட்கார. பட் எங்களுக்கு வந்து இடம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் நேரம் ஆச்சு. கொஞ்சம் தேடிக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இடம் கிடச்சிது. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஃபுல்லாக எல்லாமே கடையை விரிச்சிட்டோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் இது நல்லாயிருக்குன்னு சொல்லி நிறைய எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. பட் எங்களால் வந்து ஃபுல்லாக சாப்பிட முடியல. நாங்கள் நிறைய வச்சுட்டோம். என் சிலதை எடுத்துக்க முடிஞ்சுதான் எடுத்துக்கிட்டோம். அண்ட் இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா, யாருமே வந்து நம்ம பிளேட்லாம் எடுக்க மாட்டாங்க. நம்ம தான் போய் நம்ம பிளேட்டை வைக்கணும். அண்ட் அது ஒரு மூவிங் ஒரு ட்ரே ஒரு இது மாதிரி இருந்தது. ட்ரேன்னு சொல்ல அந்த ட்ரேயோடு நம்ம எடுத்து வைக்கணும். அதை தான் நான் வந்து மீன் பண்ணேன். இந்த கவர் மட்டும் எடுத்தால் போதுமா? அங்கேயா? ஸோ சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு திரும்பவும் எங்களோட பேக்கெல்லாம் நாங்கள் ஆக்சுவலாக எங்கள் பேக் ஒரு ஓரமாக வச்சுட்டு வந்தோம். ஸோ திருப்பியும் எடுத்துக்கிட்டு வேறு ட்ராலியில் மாற்றிட்டு அடுத்த ஃப்ளோருக்கு நாங்கள் போயிட்டோம். சும்மாவே சுத்தின்னு தெரியுது இந்த பொண்ணு, எங்கே போகுதுன்னு தெரியாமல்.
நான் சொன்னேன் இல்லையா இன்னொரு ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க, கீழே அது அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சொன்னோம் யூஸ்வலாக நம்ம வந்துட்டு ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் அங்கே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து எது வேணுமோ எடுத்து அது நம்ம கார்ட்டில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இன்னொரு ஃப்ளோரில் அப்படி கிடையாது, உங்களுக்கு ஃபுல்லாக ரூம் செட்டப் வச்சுருந்தாங்க இல்லையா. அங்கே பிக்கப் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க, ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்பிளே தான் வச்சுருந்தாங்க. நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு அந்த ப்ராடக்ட் கோடை வச்சு மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அங்கே டெக்கார் மாதிரி வச்சுருப்பாங்க, இங்கே லிட்டில் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த நம்பரை ரெஃபர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, பார்த்தாலே ஞாபகம் இருந்தால் கூட நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளோரில் நான் வந்து ரொம்ப வீடியோ எடுக்கல, ஏன்னா வந்துட்டு நான் வந்து ப்ராடக்ட் வீடியோ எடுக்கணுன்ற ஐடியாவோட போகல. எனக்கு அந்த ரூம் செட்டப்ஸை தான் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி தான் மெயினாக வந்து நான் போனேன். இந்த ஃப்ளோர்லேயும் லைட்டாக அங்கங்கே சில இடத்துல பண்ணியிருந்தாங்க, பட் எல்லா இடத்துலையும் பண்ணல. முக்கியமாக வந்து ப்ராடக்ட் டிஸ்பிளே தான், ப்ராடக்ட்டை நம்ம பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அண்ட் என் ஃப்ரெண்டு சொல்லி தான் ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து கோடு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும், கீழே போய் வேர் ஹவுஸில் எடுத்துக்கணும்னு. இங்கே தான் அது, இந்த வேர் ஹவுஸில் தான் நம்மளுக்கு தேவையான நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்து அது ரொம்ப ஹைட்டில் ஏதாவது இருந்ததுன்னா ஐ திங்க் அங்கே இருக்க பீப்புள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி தெரியல, ஏன்னா நம்ம பெருசாக எந்த பொருளும் படா பொருள் எதுவும் வாங்காதனால வேர் ஹவுஸில் பிக்கப் பண்ணுற மாதிரி நமக்கு எந்த விஷயமும் இல்லை. நீங்கள் கரெக்டாக பில்லிங் கவுண்டர் கிட்ட போகும்போது உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நல்லா ஆஃபர்லலாம் போட்டிருப்பாங்க. நான் அந்த மாதிரி ஒரு 2 ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்துட்டு ஐக்கியாலேருந்து வெளில வந்தாச்சு. வெளில வரும்போதே வந்து நான் டோட்டலி அவுட் வாங்கியாச்சு. இங்கேயும் வகையில் சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க போல் இங்கே வரவங்களாம். இங்கே வந்து ஐஸ்கிரீம் நல்லா இருக்குமா, ஆனால் வந்து உடம்பு சரியில்லை. அம்மா எங்கே இருக்கு அந்த ஐஸ்கிரீம் காட்டு? ஓ அப்படி போய் வாங்கணுமா? வேணாம் வேணாம். நான் ஏன் டோட்டலி அவுட்டுன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பயங்கரமாக ஃபீவர் வந்துடுச்சு. நான் கோல்ட் காஃபி கூட குடிக்கல. நீங்கள் உடனே கோல்ட் காஃபிலாம் குடிச்சி அப்படின்னு சொல்லாதீங்க, நான் கோல்ட் காஃபி குடிக்கவே இல்லை, அதை எடுத்துகிட்டு தான் வந்துட்டேன். நாங்கள் மத்தியானமாக போனோம், வரும்போது ஈவினிங் ஆயிடுச்சு. கேப்னால் உள்ளே வந்திருக்கோம், ஆட்டோன்றதுனால நாங்கள் வெளில போய் தான் ஏறணும். ஓகே கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, this is Gayatri signing off. Tata, bye-bye. Having hot water. Jacket போட்டுக்கிட்டேன். அப்படியே சாப்பிட்றேன்.